வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராவண காவியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ராவண காவியம் எழுதின ஆசிரியர் குடந்தை. இவர் புலவர் குழந்தைன்னு ரொம்ப பிரபலமானவர். இவர் ஈரோடு நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓலவகை என்ற சிற்றூரில் சின்னம்மை முத்துசாமி இவங்க 2 பேருக்கும் 1906ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பிறந்தார். பவானி அரசு மேல்நிலைப் பள்ளியோடு தலைமை ஆசிரியராக இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. கவி பாடுற ஆசையில் இசைக்கேற்ப இவர் பாடத் தொடங்கினார். பின்னாளில் பார்த்திங்கன்னா மரபு கவிதைகள் எழுதுறதுல ஆற்றல் பெற்றார். இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், கவிவாணர். அடிப்படையில் இவர் ஒரு மொழி உணர்வாளர். 1938, 1948, 1965 இந்த ஆண்டுகளில் இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக இவர் போராடி இருக்கார். வேளாண்ற இதழை 1946லேருந்து 1958 வரை இவர் நடத்தியிருக்காரு. 1946ஆம் ஆண்டில் தான் ராவண காவியம் வெளியிட்டார். இவர் எழுதின பிற நூல்கள் பார்த்திங்கன்னா தொல்காப்பிய பொருளாதார உரை, தொல்காப்பியர் தமிழர், திருக்குறளும் பரிமேலழகரும், பூவா முல்லை, கொங்கு நாடு, தமிழக வரலாறு, கொங்கு நாடும் தமிழகமும், அருந்தமிழ் விருந்து, அருந்தமிழ் அமிழ்து, தீரன் சின்னமலை, யாப்பதிகாரம், தொடை அதிகாரம், நெருஞ்சி பழம், திருநானா சிலேடே வெண்பா, காமஞ்சரி, இது ஒரு கவிதை நாடகம், குழந்தைகள் பாடல்கள் என்ற கவிதை தொகுப்பு. இதெல்லாம் இவரோட படைப்புகள் தான். 1972 செப்டம்பர் 22ஆம் நாள் இவர் இயற்கை எழுதினார். இந்த நூலோட அருமையும் பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் முரண் பாத்திரமாக இருக்கக்கூடிய ராவணன், இது முரண்னா வில்ல கதாபாத்திரம்னு வச்சுங்களேன். இந்த காவியத்தில் அவர் பாட்டுடைய தலைவனாக இருக்கார். ராவண காவியம் உருவான காலத்தில் சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாடு முழுக்க பரவி இருந்தது. இந்த நூலில் மொத்தம் 5 காண்டங்களும் 57 படலங்களும் 3100 பாடல்களும் இருக்குது. இந்த 5 காண்டங்கள் என்னென்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழப்புரி காண்டம், போர்க்காண்டம். இது ராமாயணத்திற்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நூல். இதோடைய கதை தலைவன் ராவணன். அவனுடைய புகழை பாடுற ஒரு நூல் இது. எதிர்நிலை தலைவன், அதாவது முரண் கதாபாத்திரம் ராமன். இதில் வர ராவணன் தமிழ் மக்களுடைய தலைவனாக இருக்கார். இந்த நூலுக்கு பாரதிதாசர் சிறப்பாயிரம் எழுதியிருக்காரு. CN அண்ணாதுரை முன்னுரை எழுதியிருக்காரு. இதில் சில வரிகள். தான் நிகர்த்த தமிழ் குலப்பகையான ஆரிய ராமன் அடியினை மானமின்றி வருடுதல் என் கொல்லோ, பூனைக்காலை புலி இனம் புல்லுமோ. அதாவது தன்னை போன்ற வலிமை வாய்ந்த தமிழர்களின் குலப்பகையான ஆரிய ராமனின் திருவடிகளை மானமற்ற முறையில் வணங்குவது என்ன நியாயம்? அதாவது தைரியமான புலியினோ பலவீனமான பூனையோட காலை போய் பற்றுமோ வணங்குமோ அப்படின்னு கேட்குற மாதிரி வர வரிகள். அடுத்து இன்னொரு வரி. ஆரியன் ராமன் படையோடு வந்தே அகழியின் புறத்து விட்டுள்ளானாம், பூரியன் தன்னை பொசுங்கல் ஏற்பு எனினும் பூவை கேட்டது பிழையாமல். அதாவது உயர்ந்த குணங்களை கொண்ட ராமன் தன் பெரும் குரங்கு படையுடன் வந்துவிட்டான். நம்முடைய இலங்கையை சுற்றியுள்ள பெரிய அகழிக்கு வெளியே அந்த படையை நிறுத்தி பாசறை அமைச்சிருக்கான். அறிவில்லாத குணமுடைய ராவணனாகிய உன்னை அவன் அழிப்பது நிச்சயம் என்றாலும் அதை நீ பொருட்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் பூ போன்ற மென்மையான சீதையை நீ சிறைப்பிடித்து கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு, பெரும் பிழை. இதுதான் இந்த வரிகளோட விளக்கம். அடுத்த வரிகள். சீரிலான் இடம் சென்று அவன் கொடுமையும் நம் பொறுமையும் திறமையும் பொறுமையும் உரைத்து நேரினில் பணிந்திட சொல்லும், நேரிலான் மறுத்திடன் மீள்வாய். அதாவது நற்பண்புகள் இல்லாதிடம் சென்று அவன் நமக்கு எடுத்த அநீதிகளையும் கொடுமைகளையும் நமது பேராற்றலையும் அதே நேரத்தில் நாம் காக்கும் எல்லையற்ற பொறுமையையும் எடுத்து கூறி நேராக நம்மளிடம் பணிந்து சமாதானம் ஆகும்படி சொல். தர்ம நெறி இல்லாத அவன் அதற்கு மறுப்பு தெரிவித்தால் நீ உடனே திரும்பி வந்துவிடு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இந்த நூலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.